ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். யூஸ் ஸ்டேட்டை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு சின்ன அடிஷனல் கண்டிஷனல் ரெண்டரிங். இப்போ நம்ம இந்த கோர்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ என்னோட டிஃபால்ட் வேல்யூ கோர்ஸ் கண்டென்ட் பை மீ அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் நம்ம டி ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நல் கொடுக்கலாம். இனிஷியலாக நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஒன்ஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது அல்லது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிங்கும் போது மட்டும் இந்த கோர்ஸ் கண்டென்ட்ங்கிற வேரியபிள் அப்டேட் ஆகும். எப்படி அப்டேட் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனை வச்சு அப்டேட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் கொடுத்துட்டோம்னா அது அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதி இதில் போய் அசைன் பண்ணிவிடும். அப்போ இனிஷியலாக எம்டியாக இருக்கும்போது இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு இதே தான் கோர்ஸ் கண்டென்ட்டில் இனிஷியலாக இந்த வேரியபிளில் எதுவும் இருந்ததுன்னா அந்த வேரியபிளை அப்படியே காமி. இது கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படிங்கிறது டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே தான் கோலன் வச்சு ஒரு சிங்கிள் கோட்டில் ப்ளீஸ் கிளிக் வியூ டீடைல்ஸ். அப்போ இது ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர். இதுதான் கண்டிஷனல் ரெண்டரிங்காக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அதை இந்த ரியாக்டில் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ கோர்ஸ் கண்டென்ட் இருந்ததுன்னா எனக்கு அதை அப்படியே காமிச்சிரு. அல்லது கோர்ஸ் கண்டென்ட்டில் எம்டியாக இருக்குது, நல் வேல்யூ இருக்குதுன்னா ப்ளீஸ் கிளிக் த வியூ டீடைல்ஸ் அப்படின்னு காமிக்கணும். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கும் ப்ளீஸ் கிளிக் த வியூ டீடைல்ஸ் அப்படின்னு. இப்போ நான் எதாவது கிளிக் பண்ணும்போது HTML கிளிக் வந்துடுச்சு. ஸோ அந்த நம்ம கண்டென்ட்டு காமிக்கும். ஓகே, அப்போ யூஸருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம்ல, அதுக்காக இந்த கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பி டேக் போடுறேன். பேராகிராஃப் டேக் போட்டு அந்த சிங்கிள் கோட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிங் இல்லை, இது ஒரு பேராகிராஃப். ஓகே, ஏன்னா இந்த ப்ளீஸ் கிளிக் வியூ டீட்டெயில்ஸுங்கிறத நான் ஒரு டிசைன் கொடுக்கலாம், CSS டிசைன்லாம் கொடுக்கலாம். அப்போ நான் ஒரு பேராகிராஃப் மாதிரி யூஸ் பண்ணேன்னா எனக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் சேமாக தான் வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் வந்துடுச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது மாறும். ஸோ நீங்கள் சிங்கிள் கோட் போட்டு ஸ்ட்ரிங் மாதிரியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு HTML டேக்குள்ளேயும் கொடுக்கலாம். அப்போ நம்ம கிளாஸு ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரே ஒரு லைனில் இருக்கிறனால நம்மளுக்கு சிம்பிளாக போச்சு. இந்த ரிட்டர்னுக்குள்ளே நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இதுவே கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் லாஜிக்லாம் இருக்குது, கண்டிஷன்லாம் நிறையா வருது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இதை இங்கெல்லாம் இப்படிலாம் எழுதக்கூடாது. நேராக கொண்டு போய் மேலே ஒரு வேரியபிள் வச்சு எழுதிடலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு வேரியபிள் நம்மளுக்கு கோர்ஸ் கண்டென்ட்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேரியபிள் வைக்கிறேன். ஏன்னா இது ஒரு லாஜிக் பெருசாக போக போக உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரிட்டனுக்கு மேலே எல்லாத்தையும் எழுதி அந்த வேரியபிளை மட்டும் யூஸ் பண்ணணும், அல்லது அந்த ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் டிஸ்பிளே கோர்ஸ் கண்டென்ட் ஈக்குவல் டு அந்த வேல்யூ இருக்குதுல்ல பி டேக், இதை நம்ம செட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் இனிஷியலாக. அப்போ ஏதாவது இந்த டிஸ்பிளே கோர்ஸ் கண்டென்ட்ங்கிற வேரியபிளை நான் இங்கே கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே போட போகிறேன். அப்போ இனிஷியலாக எம்டியாக இருக்குது என்னுடைய கோர்ஸ் கண்டென்ட். அப்போ அந்த இஃப் கண்டிஷனை நான் இங்கே போடுறேன். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஜாவா ஸ்கிரிப்டோட இஃப் கண்டிஷன் தான். அதனால் நார்மலாக நம்ம கோர்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் வேல்யூ ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்பிளே கண்டென்ட் ஈக்குவல் டு கோர்ஸ் கண்டென்ட். ஓகே, இங்கே ஒரு செமிகோலன் போட்டுடலாம். அப்போ இந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் எதுவும் இல்லைன்னா டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்கோம், அது இங்கே தெரியும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது சின்ன இஃப் கண்டிஷனாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இது உள்ளே நம்ம ஒரு பெருசாக ஒரு லாஜிக் எழுதியிருப்போம்ல இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே, அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக எழுதுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணிப்போம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் வியூ டீடைல்ஸ் காமிக்குது, எப்போதும் போல் கரெக்டு தான். அப்புறம் நம்ம எதாவது கிளிக் பண்ணோம்னா அதோட வேல்யூவும் காமிக்குது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் கரெக்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா யூஸ் ஸ்டேட்டில் நல் வேல்யூ கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், ஸ்ட்ரிங்கு பூலியன் எதுனாலும் கொடுக்கலாம். இதில் எம்டியாகவும் கொடுக்கலாம், நல் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த கண்டிஷனல் ரெண்டரிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ இதையும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.